வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. இந்தியாவினுடைய ஒரு பெரிய பொருளாதார இலக்கை சைனா தடுத்திருக்கு, கெடுத்துருச்சு. அது என்ன இலக்கு, என்ன அதுக்கு இந்தியா என்ன இலக்கு வச்சிருந்தது, அதை சைனா எப்படி தடுத்தாங்க? 42 லட்சம் கோடி, பார்த்துக்கிடுங்க, 42 லட்சம் கோடி ஒரு கனவுக்கு வேட்டு வச்சிச்சு. அது என்னது, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது இந்தியாவுடைய 42 லட்சம் கனவு, அதாவது 42 லட்சம் கோடி கனவுங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் தொழிலில் அந்த செக்மெண்ட்டில் கனவு கண்டிருக்கு. இதில் என்ன கனவுன்றதுக்கு என்ன இருக்குது? இந்தியாவுடைய எலக்ட்ரானிக்ஸ் தொழில் வளர்ச்சி அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக சந்தையில் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி பொருளாதார ரீதியாக வளர்வதற்கு முயற்சி செஞ்சு வந்தது இந்தியா. அப்போ இதில் ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட உற்பத்தியில் முக்கிய பங்கு இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணுறாங்க, அப்போது இந்தியா அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் முன்னணியில் இருக்குது. இப்போது 2025 இந்த வீடியோ பதிவாகிட்டு இருக்கும்போது, இப்போ சைனா இதை தடுக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு போட்டி, அதாவது எதிரி நாடு என்பதை கடந்து வியாபாரத்தில் போட்டி நாடு. அப்போ அவங்க வாய்மொழியாக சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க. வாய்மொழி உத்தரவு, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் மேக்சிமம்? அவருக்கு அந்த பொருளை கொடுக்காதுன்னு. நம்ம உள்ளூர் சந்தையில் நடக்கிறது தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெருநகரங்களில் மற்ற செக்மெண்ட் எடுத்துக்கங்க, டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், கம்பெனி அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வந்துச்சுன்னா அவருக்கு அந்த பொருளை கொடுக்காத, எனக்கு மட்டுமே கொடுக்குறாருன்னா நான் உன்ட்ட இவ்வளோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற டீலர்லாம் நம்ம பார்த்துருப்போம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துருப்போம், பொதுவாக மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க. இப்போ அது சர்வதேச அளவில் நடக்குது. இப்போ இந்தியாவுடைய கனவு ஒரு இலக்கு வைக்கிறாங்க, 42 லட்சம் கோடி நம்ம ஏர்ன் பண்ணிடலாம், இவ்வளவு தேவைகள் இருக்குது, இந்தந்த நாட்டுக்கு இவ்வளவு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தேவைப்படுது. இப்போ இதையெல்லாம் நம்ம இப்படி இவ்வளோ உற்பத்தி செஞ்சால் இவ்வளோ வியாபாரம் நடக்கும், நம்ம இந்த இலக்கை அடைஞ்சிடலான்னு போகிறாங்க. அப்போ இது ஒரு எழுச்சி எப்போ நடந்தது, இந்த மாதிரி பிளான் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே தான் இது நடந்திருக்கு. ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மொபைல் உற்பத்தியில் இந்தியா வரலாறு காணாத வளர்ச்சி. அவங்க சொல்கிறது பார்த்தா 2020ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் வலுவான பூஸ்ட் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு, அதாவது ஏன்னா இதுக்கான டிமாண்ட் நிறைய இருக்கவும் மத்திய அரசு அதுக்காக ஒரு பூஸ்ட் ஒரு பூம் பண்ணுறாங்க. அப்போது குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் தமிழ்நாடு தாறுமாறாக முன்னேறிக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்பர் 1 இந்தியாவில் நம்பர் 1 முதல் இடத்துல தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் 7வது இடத்துல இருந்திருக்கு. 2020ஆம் ஆண்டினுடைய நிதியாண்டில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் எலக்ட்ரானிக்ஸ் 7ஆம் இடத்தில் இருந்திருக்கு. அப்போ 2025ஆம் நிதியாண்டில் எலக்ட்ரானிக்ஸ் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. அதுக்கப்புறம் 2025 இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்தி மட்டும் 64 பில்லியன், நாட் மில்லியன், 64 பில்லியன் அமெரிக்கன் டாலர். அது ஏற்றுமதியில் 24.1 பில்லியன் டாலர் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. உற்பத்தி ஏற்றுமதி. சரி, இப்போது ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள்லாம் பல ஆண்டுகளாக சீனாவில் ஐஃபோன் உற்பத்தி செஞ்சுட்டு வந்த நிலையில் கோவிட் பாதிப்புக்கு பிறகு இந்தியா உட்பட்ட நாடுகளுக்கு படிப்படியாக அது மேனுஃபேக்சரிங்கே பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போதைய நிலையில் சர்வதேச அளவில் ஒட்டுமொத்த ஐஃபோன் உற்பத்தி இந்தியாவில் பங்கு 20%. இந்தியாவில் உற்பத்தி நடக்குது. குறிப்பாக தமிழ்நாடு தான் அதிக அளவு ஐஃபோனில் உற்பத்தி செய்கிறதா சொல்கிறாங்க. சீனாவிலிருந்து வெளியேற வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வளர்வதற்கு இந்தியா முன்னேறி இருக்குது. இந்த இடத்துல தான் சைனா ஒரு தடைகளை ஏற்படுத்துது. என்ன, மத்திய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஐடி துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு இந்திய செல்லுலார் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சங்கம் எழுதின கடிதத்தில் சத்தம் இல்லாமல் சீனா ஏற்படுத்தி வர தடைகளை பற்றி சொல்கிறாங்க. என்ன தடைகளை ஏற்படுத்துது? இப்போ இதுக்கு இந்த உற்பத்திக்கு அரிய வகை கனிமங்கள், இந்த மினரல்ஸ் தேவைப்படும். அதை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட கொடுக்காத, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தடை ஏற்படுத்துறது. இதெல்லாம் வாய்மொழி தான், இது கிடையாது, லெட்டர் கிடையாது, எழுத்துப்பூர்வமாக எங்கேயுமே இருக்காது. எந்த தொழிலுமே அதை செய்ய மாட்டாங்க. குறிப்பாக 3 வழிகளில் இதை முட்டுக்கட்டை போடுறதா சொல்கிறாங்க. என்ன வழியெல்லாம்? எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்திக்கு தேவையான இயந்திரங்கள், உபகரணங்களை இந்தியா வாங்குறதுக்கு இது விடுறதில்லை. 1.
ரெண்டாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு அத்தியாவசியமான அரிய கனிமங்கள் சொன்னோம் இல்லையா, அதையும் வழங்குறதில்ல. அதை வாங்குறத கொடுக்குற நாடுகளையும் தடுத்துரும். மூன்றாவதாக திறன் வாய்ந்த சீன ஊழியர்கள், அதாவது சைனா லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஸ்கில்டு லேபர்ஸ், நான் மற்ற எல்லாத்தையும் இல்லை, அவங்கள பூரா அந்த நாட்டுக்கு திருப்பி அழைச்சிக்கிச்சு சைனா. இப்போது கனரக போரிங் இயந்திரங்கள், சோலார் உபகரணங்கள் போன்றவற்றை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய விடாமல் துறைமுகங்களிலே தேக்கி வச்சுருக்கு. ஏற்கனவே போன ஆர்டர் அது சைனா தடுத்து வச்சுருக்கு. அப்போது எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்திக்கு தேவையான நுண்கருவிகளை சீனாவிடம் இருந்து தான் வாங்க வேண்டியிருக்கு. வேறு நாடுகளில் வாங்குறதுங்கிறது கொஞ்சம் அடுத்த கட்டம். ரெண்டாவது அவ்வளோ எளிதில், செலவும் பல மடங்கு ஆகும். ஸ்மார்ட் ஃபோனில் ஆரம்பித்து இராணுவ உபகரணங்கள் வரை அனைத்து வகையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும் அவசியமான அரிய கனிமங்கள், அரிய காந்தங்கள், ஏற்கனவே ஒரு இதில் கூட சொல்லியிருந்தோம் நம்மளுடைய வீடியோவில் கூட, இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய விடாமல் மற்ற நாடுகளிலிருந்து கூட. அப்போ சீனா இது தடுத்துட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்தியா மட்டுமல்லாமல் பெரும்பாலான உலக நாடுகளுக்கே அரிய கனிமங்களை சீனா தான் அதை கொடுக்காம தான் சீனா தடுத்துட்டு இருக்கு, மற்ற நாடுகள்லேருந்து ஒருத்தர் வாங்குறத. அப்போது இப்போ சீனாட்ட மட்டும்தான் நீங்கள் வாங்கணும், ஏன்னா இவங்ககிட்ட இருக்குது. மற்ற நாடுகள் வாங்குறதும் கஷ்டம், விலையும் அதிகம். இப்போ சொன்னோம் இல்லையா, அப்போ அரிய கனிமங்கள் இல்லாமல் எலக்ட்ரானிக் உற்பத்தி செய்யவே முடியாது. இப்போ இந்தியாவில் உள்ள பல்வேறு தொழில்நுட்ப தைவான் நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க உற்பத்தி செய்கிற வர திறன் வாய்ந்த ஊழியர்கள் இருக்காங்க இந்தியாவில் இருக்க ஃபேக்ட்ரியில். இப்போ அவங்களுக்கெல்லாம் நுண் தொழில்நுட்பம்னு சொல்லக்கூட மைக்ரோ லெவல், அப்புறம் நுண் கருவிகள், இதெல்லாம் கையாளுதல பயிற்சி. இவங்களை பூரா திரும்ப நாட்டுக்கு சீனா கூட்டுருச்சு. அப்போது திறன் வாய்ந்த ஊழியர்களுக்கு பற்றாக்குறை. அப்போ இப்படி இடையூறு ஏற்படுத்தினா எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி செலவு 3-4 மடங்கு உயரும் அப்படின்னு செல்லுலார் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி சங்கம் சொல்லியிருக்காங்க. இப்படி உயர்ந்தால் மற்ற நாடுகளுடன் நாம் போட்டி போட முடியாது. அப்போ இந்தியா 2030க்குள்ளே எலக்ட்ரானிக் உற்பத்தி $500 பில்லியன், அதான் 42 லட்சம் கோடி இந்திய மதிப்பில் உயர்வதற்கு ஒரு டார்கெட் வச்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ 25-26 நிதியாண்டில் $32 பில்லியன், அதாவது 2.6 லட்சம் கோடி ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறது 25-26க்கே இந்தியாவோட. ஆனால் இந்தியாவோட திட்டங்களை நொறுக்கும் வகையில் சீனாவுடைய செயல்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ இருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனையை சரி செய்ய சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு இந்த சங்கங்கள் கோரிக்கை விடுது. அதாவது வேறு நாட்டிலேருந்து மினரல்ஸ் வாங்கலாம், ரா மெட்டீரியல் வாங்கலாம், ஆனால் அதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒப்பந்தம் போடணும், அந்த நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்தணும், ப்ரைஸ் ஒத்து வரணும், டிரான்சிட் பார்க்கணும், எந்த வழியாக கொண்டு வருதுன்னு பார்க்கணும். இது தவிர இந்தியாவிலேயே அரிய கனிமங்களை உற்பத்தி செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கோரிக்கை. ஏன்னா வேறு நாடுகளுக்கு போடுறதை விட எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி தேவையான இயந்திரங்கள், கருவிகளை இங்கேயே செய்யணும். இது போக ஜப்பான், தென்கொரியா, வியட்நாம் போன்ற நாடுகளும் கூட்டணி அமைத்து தேவையான பொருட்களை வாங்கணும். ஒரு உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் மற்ற நாடுகள்லேருந்து வர்றது, மற்ற இந்த நாடுகளோட ஒப்பந்தம் போடுறது, இதெல்லாம் நீண்ட கால திட்டம் தான். ஆனால் உடனடியாக இந்தியா எலக்ட்ரானிக்ஸில் நெருக்கடியை தீர்க்கணும்னா சைனாட்ட பேசி தான் ஆகணும். சீனாவுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டும்தான் ஒரே வழி. ஏன்னா மற்ற வழிகள்லாம் சுற்றி போகிறது மாதிரி இருக்குது. அப்போ இதை மட்டும் உடனே செய்யுங்கன்னா இந்திய செல்லுலார் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தி சங்கம் கூறுகிறது. இப்படி பொருளாதார ரீதியாக ஏதோ உள்ளூர் சந்தையில் நம்ம சாதாரண டீலர்ஸ் அப்படி சண்டை போடுவாங்கன்னு நினச்சிட்ருக்குறோம். சர்வதேச அளவிலும் இது நடக்கிறது. என்ன செய்கிறது, 42 லட்சம் கோடி பொறுமையாக போனால் தான் வேலை நடக்கும். இந்தியா அடுத்து என்ன செய்யும் பார்ப்போம். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ இது கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.